வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு சிறுவன் தன்னுடைய சைக்கிள் கெரியர்ல முட்டைகளுடைய அட்டைகளை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கோபுரம் மாதிரி அடுக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தானா முட்டைகளை விற்க. அப்ப போற வழியில ஒரு சின்ன கல்லு தடுக்கி அந்த சைக்கிளோட அவன் கீழே விழுந்துட்டானா. விழுந்த உடனே என்ன ஆகும்? முட்டைகள் எல்லாம் செதஞ்சு உடஞ்சி போயிடுச்சுங்களாம். இதை பார்க்க ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சுங்களாம். பையன் மிரண்டுட்டானா. பார்த்து அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் என்ன சொன்னார்னா, ஏன்பா பார்த்து போகக்கூடாதா? இவ்வளோ முட்டையும் வீணாயிடுச்சே, முதலாளி கிட்ட என்ன சொல்லுவியோ? ஐயோ நிறைய நஷ்டமாச்சே முதலாளிக்குன்னு சொன்னாருங்களாம். அடுத்தவர் என்ன சொன்னார்னா, ஏன்பா கல் இருக்கு, உன் கண்ணுக்கு தெரியலையா? கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாமே, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகள் சொன்னப்போ அந்த கூட்டத்தில் நடுவுல ஒரு பெரியவர் இருந்தாராம். அவர் மட்டும் அந்த பையனை நோக்கி என்ன சொன்னார்னா, தம்பி இது பெரிய நஷ்டம், இந்த நஷ்டத்துலேருந்து நீ எப்படி வெளியே வர போறேனே தெரியல, இந்த என்னால் முடிஞ்ச 50 ரூபாய் இதை வச்சு எப்படியாவது இந்த முட்டைகள் நஷ்டமானதை நீ சரி செய்யி உன் முதலாளி கிட்ட கொடுத்துரு, நீ இதில் மாட்டிக்க வேணாம், பார்க்க பரிதாபமாக இருக்கும், உனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொன்னாருங்களாம். அது மட்டும் சொல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிறாங்களே அத்தனை பேருமே ரொம்ப நல்லவங்கப்பா, உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு, அவங்களும் என்ன மாதிரி உனக்கு உதவுவாங்க, உன்னோட நஷ்டத்தை ஈடு கட்டுவாங்கன்னு பெருமையாக பேசினாருங்களாம். அந்த பையனை சுற்றி இருந்த அத்தனை மக்களுமே பெரியவர் சொல்கிறத கேட்டுட்டு, பெரியவர் இப்படி சொல்லிட்டாரே நம்ம கொடுத்துதான் ஆகணும் பணம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பையனுக்கு பணம் கொடுத்து அந்த நஷ்டத்தை ஈடு கட்டினாங்களாம். அங்கே இன்னொருத்தர் இருந்தாராம் கூட்டத்தில். அவர் சொன்னாராம், நல்ல வேலை இந்த பெரியவர் சொன்னதுனால தான் இந்த நஷ்டம் கணக்கு உன் தலையில் விழலை, அப்படிலாம் உன் முதலாளி இந்த நஷ்டத்தை உன் சம்பளத்துலேருந்து பிடிச்சிருப்பாரு, நல்ல வேலை நீ தப்பிச்சிட்ட, இந்த பெரியவருக்கு தான் நீ நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்டு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று சொல்கிறேன், முதல் இந்த கூட்டத்தில் 50 ரூபாய் கொடுத்து எனக்கு உதவி செஞ்சாரு, அவர் தான் என் முதலாளி, அவரால் தான் இத்தனை பேரும் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னான்னா. குட்டி கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த பையனுடைய முதலாளி நல்ல பிழைக்க தெரிந்தவருங்க. இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.